ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரீகேப் தான் பண்ணுறோம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு லைவ் ட்ரேடிங் வீடியோன்னு சொல்லலாம். ரீகேப்பை விட இது நம்மளுடைய ஃபஸ்ட் லைவ் ட்ரேடிங் வீடியோ. ஸோ ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, நம்மளோட லிக்விடிட்டி பாயிண்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. 4 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கீழே வந்துட்டு கீழே டவுன் சைட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மாறி இருக்குது. ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ லோவும் கிரியேட் பண்ணியிருக்கு. லோ கிரியேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு ஏஷியா ஹை இருக்குது, அதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹையும் இருக்குது. இந்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை இருக்குது. அதே மாதிரி இது நம்மளோட ஆல் டைம் ஹை. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 1 ஹவரோட சார்ட்டு. 4 ஹவர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. இங்கே ஒரு ஆல் டைம் ஹை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹையை மார்க் பண்ணி வச்சிருக்கேன், இந்த ஹையை. அதுக்கப்புறம் பெருசாக நம்ம சார்ட்டில் மேலே லிக்விடிட் பாயிண்ட் எதுவும் இல்லை. நான் எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த ஹையை எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வருமானு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி 15 மினிட்ஸ் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 9:30 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிருக்கு. மேலே இது வரைக்கும் போயிட்டு 9:30 ஹையை க்ரியேட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ பார்ப்போம், மார்க்கெட் அப்படியே மேலே மூவ் ஆகி இந்த ஹையை எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வரக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கோட சார்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நியூயார்க்கோட ஹை இருக்குது, நியூயார்க்கோட லோ இருக்குது. ஸோ இப்போ வந்து நியூயார்க்கோட ஹை எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வருது. அப்போ மார்க்கெட் ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா நம்ம ட்ரேடில் என்ட்ராருக்கு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இங்கே ஒரு 1 மினிட் எஃப்இஜி இருக்குது. ஸோ இந்த எஃப்இஜியை இன்வெஸ்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். 5 மினிட் எஃப்இஜியும் அதே இடத்துல இருக்குது. இஎஸ் என்ன பண்ணுதுன்னா, இஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனோட ஹை ஆல்ரெடி எடுத்துருச்சு. இஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரக்சருக்கு இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னுமே சேஞ்ச் ஆகலை. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் சேஞ்ச் ஆகுது இல்லையான்னு சொல்லி தெரியும். ஸோ இஎஸ்லேயும் ஒரு கண் வச்சுப்போம். ஒரு எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் நடந்தால் நல்லாயிருக்கும். நியூயார்க் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் சேஞ்ச் ஆகிருக்கு 1 மினிட்ல. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அண்ட் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் இப்போதைக்கு ஃப்ரீஸில் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவில் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் என்னோடய அக்கௌண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்கு ட்ரேட் ரீகேப் வீடியோ எல்லாமே போடுறேன். ஸோ லாஸ்ட் 1 மந்த்தாக வீடியோஸ் எதுவும் வந்திருக்காது, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதனால் வீடியோஸ் போட முடியல. அதுக்கப்புறம் ஹவுஸும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால் வீடியோஸ் போட முடியல. நான் இப்போ ஜூன் ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். இது வந்து மே 22 ரீகேப்பு. நீங்கள் லைவாக நான் ட்ரேட் பண்ணுறப்போ லைவ் பார்க்கணுமா, லைவ் போடணுமான்னு சொல்லி சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக லைவ் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன், நான் ஐபிஎல் பார்த்துட்டே தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் சிஎஸ்கே வந்து வெளியே வந்துட்டாங்க. அது ஒரு சின்ன வருத்தம். எனக்கு வந்து ஹோப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்ஹெச் மேட்சும் சரி, ஜிடி மேட்சும் சரி, எனக்கு ஹோப்பே கிடையாது. ஹோப்பே இல்லாமல் தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, என்ன பண்ணுறது, நம்மகிட்ட ப்ராப்பர் பவுலிங் இல்லை, பேட்ஸ்மேன்ஸும் யாருமே ஸ்டெப் அப் பண்ணல. ஸோ இன்ஜுரிஸ் மேலே இன்ஜுரிஸ், வி கேனாட் பிளேம் எனி ஒன். இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 13 ரன் அடிச்சிருக்காங்க. புவனேஸ்வர் குமாரை போட்டு புகஞ்சிட்டாங்க. வேலை 4, 6 ஒரு வைடு. ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது யூஎஸில். 4 ஓவர் எப்படி இருக்குது? ஃபைவ் மினிட்ஸில் ஒரு புல் பேக் நடந்திருக்கு. ஸோ
ஸோ இந்த இது புல் பேக்கா இல்லை ஒரு ரிவர்சலா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இனிமேல் தான் தெரியும். வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது எல்லாமே டவுன் சைடில் இருக்குது. இந்த எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா நம்ம ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ட்ரேடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் நம்ம வச்சு எடுக்க முடியாது. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேரிஸ் கான்ஃப்ளூயன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு பேரிஸ் கான்ஃப்ளூயன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சி இப்போ இது இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல செட்டப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா வச்சு இங்கே ட்ரேட் எடுக்கிறோன்னா லண்டன் லோவை நம்ம டார்கெட் பண்ணலாம். லோக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கணும். ஸோ இங்கே இந்த பாயிண்ட்டு டார்கெட் ஆகிக்கலாம். எஸ்எல் இந்த சிம் ஹைக்கு மேலே வைக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லைவ் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவாக என்னென்ன மேக் பண்ணுறனோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேனல் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது உங்களுக்கு ஒரு வீடியோங்கிறத விட எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஜார்னலிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுறேன். அதை பார்த்து நீங்களும் உங்களுக்கும் லேர்ன் பண்ண முடிஞ்சால் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ வில் சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சேனல் எல்லாமே. இன்னொரு காரணம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இருக்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்னால என்னோடய மைண்ட் செட் கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் என்னோடய அக்கௌண்ட்டில் லைவ் அக்கௌண்ட் எடுத்து பண்ணலாம் யோசிச்சா, நான் லைவ் அக்கௌண்ட் எடுத்து மணி லாஸ் பண்ணணுமா, மைண்ட் செட் கரெக்டாக இல்லைன்னா உங்களால் ட்ரேட் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அதனால தான் நான் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸாகவே நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே எங்கேயுமே எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு மைண்ட் செட் நல்லா எல்லாமே செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம், எல்லா ப்ராப்ளம்ஸும் ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரேடிங் இந்த ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்லி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம். பேப்பர் ட்ரேடிங் தான் உங்களுக்கு மெயினான ஒன்று. ஓகே, it's already 10 o'clock. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் இல்லாமல் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 minutes டிலே ஆகி தான் டேட்டா வரும். ஸோ வி வில் சி ஹவு திஸ் ட்ரேடிங் கோஸ் அண்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஸோ இந்த கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? ஓகே, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே போகுது. எனக்கு இனிமேல் செட்டப் மாதிரி இருக்குது. இருக்க எல்லாத்தோட எஸ்எல்லையும் அடிக்க போகிறேன். இந்த ஒரு கேண்டில் மேலே போனதையும் யாரெல்லாம் ஃபோமோவில் பை பண்ணாங்களோ எல்லாரோட எஸ்எல்லையும் அடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா புவனேஸ்வரை போட்டு அடிக்கிறான்.
ம். சொன்ன மாதிரி எஸ்எல் எல்லாம் தூக்கிட்டான். இன்னைக்கு நியூஸ் எதுவும் இருக்கா? நியூஸ் நான் செக் பண்ணவே கிடையாது. ஓகே, இன்னைக்கு நியூஸ் எதுவும் கிடையாது. நைஸ். இந்த ஒரு கேண்டில் நியூஸ் கேண்டில் நம்மளுக்கு 7:30க்கு நியூஸா? இப்போ 7:40. 10 மினிட்ஸ் டிலே. ஓகே ஃபைன். இது வந்து நியூஸோட கேண்டில். பாப்பா மார்க்கெட் எப்படி போகுதுன்னு. எவென்ச்சுவலி இது வந்து மே 22ஓட ரெக்கார்டிங். ஐ திங்க் ஜூன் 1 இல்லை 2 வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்குற டைமில் எங்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கும், ஒரு ரியல் அக்கௌண்ட். ஸோ ஜூன்லேருந்து ரியல் டேட்டா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ எல்லா ப்ராப்ளமுமே ஒரு ரியல் அக்கௌண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட் என்கிட்ட திரும்பி வந்ததையும் உங்களுக்கு எல்லா இதுவும் எடுக்கிறேன். ஓகே, எல்லாமே ரியல் டேட்டா எல்லாமே இருக்கும். ஐ மீன் இந்த டிலேலாம் எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கும். உங்களால் பேப்பர் ட்ரேடிங் பதிலாக ரியல் ட்ரேடிங் உங்களுக்கு என்னால் உங்களுக்கு காட்ட முடியும். ஓகே, ஸோ வில் சி. இட்ஸ் broken டவுன். இன்னைக்கு ப்ரைஸ் மூவ் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு ஃப்ரைடே, பார்க்கலாம் என்ன ஆகும்னு. நான் எந்த ஒரு ட்ரேடும் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, இன்னைக்கு ட்ரேடு வந்தால் எடுக்கலாம், ட்ரேடு வரலைன்னா இட்ஸ் ஓகே. ட்ரேடு இல்லைன்ட்டு போயிடலாம். எந்த ஒரு ட்ரேடையும் ஃபோர்ஸ் பண்ணி நான் எடுக்க போகிறதில்ல. ரசிக்தார் வந்திருக்கான். ஸோ பவுலிங்க்கு பார்ப்போம். என்ட்ரா இருந்தோம்னா ரசிக்தார் வந்து ஃபர்ஸ்ட் பாலே 4. செகண்ட் பால் 4 போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. 3.2 ஓவர்ஸில் 41 ரன்ஸ். நைன் தேர்ட்டி லோவை எடுத்துட்டு மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸோ அந்த 9:30 லோ இருக்குல்ல, இதை எடுத்துட்டு மேலே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. மேலே வந்து இதை எடுத்துட்டு மறுபடியும் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வி வில் வெயிட், டோன்ட் ஃபோர்ஸ் எனி திங்.
அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க எந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோ யூஸ் பண்ணுறது, சிஆர்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ப்ரோ லாஸ் ஆகுது ப்ரோ அப்படின்ட்டு. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க, உங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்குது, உங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, டிசிஷன் மேக்கிங் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியம். ஓகேவா? இப்போ 930 லோவும் எடுத்துட்டான். இஎஸ் என்ன பண்ணுறான்? ஓலி ஷிட், இஎஸ்ஸும் 930 லோ எடுத்திருக்கான். ஸோ வி வில் சி. இப்போ மார்க்கெட் திரும்பிச்சுன்னா இங்கிருந்து ஒரு பை இன்க்ரீஸ் பார்க்கலாமா? சரி. ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. இங்கே ஒரு கேப் இருக்கான், 5 மினிட்ஸ் கேப் இன் கிரியேட் ஆகி இன்னும் 2 ரன்னிங்ஸ் இருக்குது. இந்த கேப் இருக்குது. இஎஸ்க்கு இந்த கேப் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இஎஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ரசிக் தான் விக்கெட் எடுத்துட்டான். ஹெட்டோட விக்கெட் கான். இங்கிருந்து ஒரு சின்ன ட்ரேட் வேணால் எடுக்கலாம். சரி, இது வரைக்கும் வச்சுட்டு ஆர்ஆர் ஷிட் 1.7 ஆர்ஆர் மாதிரி பார்ப்போம். ஓகே, start on this. இங்கே ஒரு ஸ்கேல்பிங் பார்க்கலாம். ஆனால் என்னன்னா இதில் ரிட்டர்ன் அந்த அளவுக்கு இருக்கான். ரிஸ்கியான ட்ரேடு தான் இதுவும். 1.4. இந்த ட்ரேட் எடுக்கலாமா, இல்லை இங்கே வந்து லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் இங்கே ட்ரேட் எடுக்கலாமான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, வெயிட் ஃபார் லிக்விடிட்டி டு பி டேக்கன். நான் என்ன பிரச்சனைனா 4 ஹவரில் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னோட பழைய ட்ரேடு, போன வாரத்தில் எடுத்த ட்ரேடுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணியிருக்கேன், இங்கே செல் பண்ணி இங்கே பை பண்ணியிருக்கேன். எங்கே பை பண்ணியிருக்கேன்? ஓ, இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணியிருக்கேன் போல். என்னன்னா இது இப்படி வந்து இங்கே இருக்க இந்த ஹையை தூக்கிட்டு மறுபடியும் கீழே போனால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒரு ஆல் டைம் ஹையை க்ரியேட் பண்ணிட்டு கீழே போகிறக்கும் சான்ஸ் இருக்குது.
கீழே லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் எது இருக்கு? கீழே இருக்க லிக்விடிட்டி பாயிண்ட்னா இங்க ஒன்று இருக்கு. இது போக சொல்லலாம் ஜூசி ட்ரேட். இன்னும் போன டைம் மார்க் பண்ணி வச்ச லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ். ஸோ 1 மினிட்டோட அப் ட்ரெண்ட் வந்து 5 மினிட்ஸோட புல் பேக்காக கூட இருக்கலாம். கரெக்டாக இப்போ இந்த இதில் இருக்குது. இஎஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ் இன்னும் இந்த இந்த எஃப்இஜி இல்லை. ஸோ இஎஸ்ஸும் அந்த எஃப்இஜியில் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. If it's going down, we can look for a trade. ஒரு ஹை ரிஸ்க் தான் 1:1 ஒரு ட்ரேட் பார்க்கலாமான்னு இருக்கேன். நான் ப்ராப்ளம் என்னன்னா பிரேக்கா ஸ்ட்ரக்சருக்கு இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஷிஃப்ட் ஆர்ஆர் ஸோ பேசிக்காக இந்த பேப்பர் ட்ரேடிங்கெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்னா, நான் இப்போ ட்ரேட் பண்ணிவிட்டு மற்றவங்க ட்ரேட் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணுவேன். ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எதனால் அவங்க ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிருக்கு. இதே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க யூடியூப்பில். ஸோ அவங்க ட்ரேடெல்லாம் க்ராஸ் செக் பண்ணி அவங்க என்ன கரெக்டாக பண்ணாங்க, நான் என்ன தப்பாக பண்ணேன் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பர் ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கம்பேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நாளைக்கு நான் கம்பேர் பண்ணுறேன், இன்றைக்கி ஏன் அந்த டிசிஷன் எடுத்துன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். சைக்காலஜிக்காக என்னை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கம்பேக் கொடுக்குறக்கு அதுதான் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ஷிட்டிலேருந்து வெளியே வரணும். அதுதான் என்னோட மெயின் கோலு. ஓகே, ஈவன் இஃப் யூ கைஸ் டோன்ட் சொல்கிறேன் தப்பாக நினைக்காங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நான் இந்த வீடியோஸ் பண்ண தான் போகிறேன், அப்லோட் பண்ண தான் போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் இட், லேர்ன் ஃப்ரம் இட். இஃப் யூ நாட் லேர்னிங், இஃப் யூ டோன்ட் லைக், டோன்ட் வாட்ச் தீஸ் வீடியோஸ். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, we hope we will get some trade. நைஸ். இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கு. வச்சு இப்போ இந்த எஃப்இஜி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இன்னும் 35 ஓ மை காட், சொன்னாலும் 9:30 எடுத்துகிட்டு மேலே வரக்கு சான்ஸ் இருக்குது. 5 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுமா, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இங்கே இருக்க ஹையை தூக்கிட்டு கீழே வந்தோன்னா சூப்பராக இருக்கும். But the problem now is, will he do it? ஓவரால் என்ன ட்ரெண்டில் இருக்கான்? அப் ட்ரெண்டில் இருக்கான். இங்கே கீழே வர்றதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா? எந்த ரீசனும் இல்லை கீழே வர்றதுக்கு. So we'll see if he is inversing this. We might look for a buy.
லெட்ஸ் இந்த இடத்துல ஒரு பை எடுக்கிறேன்னு இங்கே வைக்கலாம். சரி, இந்த ஹையை வச்சுக்கலாம். ஹை வச்சுட்டு இங்கே இந்த லோ வச்சோம்னா 1:1. we can take this. ஒரு யூனிட் போட்டு டேக் ப்ராஃபிட்டு எஸ்எல் டேக் ப்ராஃபிட் இங்கே வச்சுட்டு $300. எஸ்எல்லுக்கு $300 வரும். வாட்? ஓ சாரி, இப்போ இங்கே இருக்கா? ஓகே ஓகே. யூனிட் அப்போ எஸ்எல் இன்னும் பெருசாக வருமே. 200. ஸோ பேசிக்காக என்னென்னா 1%. என்னோட அக்கௌண்ட்லேருந்து எனக்கு என்னென்னா 1% ரிஸ்க் பண்ணணும். ஸோ 100K அக்கௌண்ட்டோட பேப்பர் ட்ரேடிங் தான் நான் செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட் எடுக்கலாம், பட் we will see. இன்வெர்ஸே பண்ணலை இன்னும். இன்வெர்ஸ் பண்ணட்டும், அப்புறமா பார்ப்போம். ஸோ நான் ஒரு 11 வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கேன். 11க்குள்ளே ட்ரேட் எடுத்துட்டா நல்லது. அதுக்கு மேலே நான் ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ பார்ப்போம் 11க்குள்ளே ட்ரேட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. நான் எனக்கு இன்னும் இன்றைக்கி ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. இந்த ஹையை எடுத்துகிட்டு இங்கே இந்த கான்ஃபிடன்ஸை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கல, இங்கேயே ட்ரேடில் என்ட்ரு ஆகிருக்கலாம். அட்லீஸ்ட் இதுலேயாச்சும் என்ட்ரு ஆகிருக்கலாம். ஸோ இங்கே என்ட்ரு ஆகிருந்தேன்னா, ஸோ லெட்ஸே இந்த கான்ஃபிடன்ஸ் இது பண்ணி இங்கே என்ட்ரு ஆகிறேன்னு வைங்களேன். ஸோ லெட்ஸே இங்கே என்ட்ரு ஆகிருக்கேன் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எஸ்எல்லை தூக்கி மேலே வச்சுருக்கலாம். இங்கே இந்த இடத்துல எஸ்எல் வச்சுட்டு இங்கே டேக் ப்ராஃபிட்டு இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்விங் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வரலாம், இல்லாட்டி இங்கே வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த ட்ரேட் செம ட்ரேடு. இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் எடுத்திருக்கு, கீழே வந்திருக்கு. இந்த எஃப்இஜி நான் பார்க்கவே இல்லை. அந்த ட்ரேட் எடுத்திருந்து நல்ல ட்ரேடு. ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கா, இங்கே மேலே வருது. இது லண்டனோட ஹை. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வருது, மேலே போயிட்டு இந்த ஹையை தூக்கிட்டு புல்லிஷ் எஃப்இஜியை இன்வெஸ்ட் பண்ணுது. இன்வெஸ்ட் பண்ணுறதுலேயும் ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறதுல இந்த எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கு. கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரெஸ்பெக்டும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் எடுத்துருந்தா நல்ல ட்ரேட். ஆனால் எடுக்கலையே. ஆனால் ட்ரேட் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ வி வில் வெயிட். என்னன்னா நான் 11க்குள்ளே ட்ரேட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரூல் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நியூயார்க்கோட ஃபஸ்ட்டு செஷன் அந்த டைம் ஜோன் தான் நம்ம இது பண்ணுறோம். இங்கே எஃப்இஜி கன்ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே போயிட்டான். இங்கே பார்த்தா கரெக்டாக தெரியும். எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கான், ஃபில் பண்ணியிருக்கான், கீழே போயிருக்கான். இன்றைக்கி ட்ரேட் மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. ஓகே கைஸ், இன்னைக்கு குட் டே. ஏன்னா எதுவுமே நம்ம லாஸ் பண்ணல. கரெக்டாக? ஸோ இப்போ ட்ரேட்
எடுக்கலைங்கிறத விட மணி லாஸ் பண்ணக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ட்ரேட் எடுக்காதனால மணியும் லாஸ் பண்ணல. ஸோ இன்னைக்கு ஒரு குட் டே தான். ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி எனி அதர் சான்ஸ். இந்த எஃப்இஜி பிரேக் பண்ணியிருந்தா நான் ஒரு பைக்கு போகலான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் பிரேக் பண்ணலை. இங்கே பாருங்க, ஃபுல் க்ளீன் டவுன் சைட் மூவ். சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. ஸோ இந்த ட்ரேட் எடுத்திருந்த ஒரு நல்ல ட்ரேடு. எத்தனை ஹவர் கிடச்சிருக்கும்? ஆல்மோஸ்ட் 1:2. இந்த நியூயார்க்கோட லோவை டார்கெட் பண்ணிங்கன்னா 2%, 1:2 உங்களுக்கு கிடச்சிருக்கும். இட்ஸ் ஓகே, ஆல் குட். இங்கே ட்ரேட் எடுத்திருந்தா எவ்வளோ இதில் வந்திருக்கும்? லிமிட்டில் போயிட்டு இங்கே ட்ரேடு என்னோட எஸ்எல் இது டிபி இங்கே இங்கே வச்சா 350, 1:2க்கு $180 ரிஸ்க் பண்ணி $360 மாதிரி வந்திருக்கும், $375 வந்திருக்கும். இட்ஸ் ஓகே, இட் ஆல் ஹேப்பன்ஸ். அதுக்காக இப்போ போயிட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, நான் இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே நினச்சேன், என்னடா அது லண்டன் இதை தூக்கி இருக்கே, ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமான்னு. ஒன்றும் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணிட்டலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கு ட்ரேட் மிஸ் பண்ணியிருக்கோம், எந்த $0 லாஸ் பண்ணியிருக்கோம், $0 மேக் பண்ணியிருக்கோம். ஐ எம் ஹாப்பி டுடே தட் வி ஹவன்ட் டேக்கன் எனி ட்ரேட். எந்த ட்ரேடும் அவசரப்பட்டோ இல்லை ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லேயோ எடுக்கலை, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தினால எடுக்கலை. ஸோ ஹோப்ஃபுல்லி டுமாரோ ஆன் டே ஆஃப்டர் டுமாரோ ஹாலிடே, சாட்டர்டே சண்டே, என்ஜாய் த வீக்கெண்ட்ஸ். ஸோ மண்டே பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஜேர்னல். பீஸ் அவுட் ட்ரேடர்ஸ். ஜிங்கன்னு ஜிங்கன்னு